பச்சையா மாறுது பாருமா, அம்மா நீளமா மாறுது பாருமா. ஐயோ ஐயோ ஏன்டா இப்படி சிரிக்கிற? ஐயோ ராகவா, என் கை சுத்திட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்கிறது. அம்மா, என்ன வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் சூரிய கிரகணத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இப்படியே இரு. ராகவா, கை நிக்க மாட்டேங்குது. என்ன என் கை நிக்க மாட்டேங்குதுன்னா முடியாது முடியாது முடியாது, என்னால சாதம் வடிக்க முடியாது. என்னம்மா? என்னம்மா, காலையில இருந்து சாம்பார் சாதம் 4 தடவை, ரசம் சாதம் 3 தடவை, மோர் சாதம் 7 தடவை சாப்பிட்டுட்டா இன்னும் சாதம் வேணுங்கிற. சாதம் போடுமா. ராகவா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி அசுரித்தேன்னு திங்கிற? பசிக்கிறது தாத்தா. சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கு அந்த முட்டை உஸ்காரி இருந்தா அதையும் போறேன். ராகவா, நீ இப்படி சாப்பிட்டேன்னா கோயம்பேடு பக்கத்துல தான் வீட்டை கட்டிக்கணும். என்னம்மா விளையாடுற? இப்படி 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளிய பட்டி போட்டு கொள்றிய, என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜ் போற பையனுக்கு ஒரு வேளைக்கு 4 படி அரிசி கொடுவா போட மாட்டேன். இத்தனைக்கும் நான் டயட்ல இருக்கேன். என் பிறந்த நாள் போது நீ அப்பா என்ன சொன்னீங்க? நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும் சொன்னீங்கல்ல. இப்ப போய் சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? சாதம் போடுமா. என்னால சாதம் வடிக்க முடியாது. தாத்தா சும்மா இருக்கா? தாத்தா வெடிக்க சொல்லு. இரு இரு, அப்பா வரட்டும். அவர் வந்து வெடிப்பாரா? இன்னும் நல்லாவே இருக்கும். லட்சுமி, லட்சுமி, என்னங்க ஆச்சு ராகுலுக்கு? வாங்கடா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க காத்தால 8 மணிக்கு ஆபீஸ் படிச்சு சாப்பிட உட்காந்தோம். இப்ப மணி 12 ஆகுது, இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கா, இன்னும் சாதம் வேணுங்கிறான். ஏடா ராகவா, 4 மணி நேரமா சாப்பிடுறேன். இல்லப்பா, நடுவுல 2 times கமர்ஷியல் பிரேக் விட்டானே, 5 minutes இன்டர்வல். ஏன்டா சாப்பிட்டது? ஏன்பா இத சொல்லுவா? நீ ஆபீஸ்ல இருந்து வந்த, அது என்ன கையில டிஃபன் பாக்ஸ்? மத்தியானம் லஞ்சுடா, அம்மா ஆபீஸுக்கு கொடுத்தமிச்சா. என்னமோ ஏதோன்னு திடுதுப்புன்னு ஃபோன் பண்ண உடனே ஓடி வந்துட்டேன். ஓ, நீ இன்னும் சாப்பிடலையா? இன்னும் இல்லடா. அப்படியே கொடுத்துரு. என்னடி ஆச்சு இவனுக்கு? பிறந்த நாள் இன்னைக்கு சூரிய கிரகணத்தை பார்த்துட்டு வந்தா இல்லையா, அன்னையில இருந்து இப்படிதான் எதையான விபரீதமா பண்ணிட்டே இருக்கான்னா. ஏன்டி இதை முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஏதோ குழந்தைக்கு பசிக்கிறது போல இருக்குன்னு நானும் பேசாம விட்டுட்டேன். இப்ப என்னடானா வேலைக்கு 5 படி 6 படின்னு சாதம் சாப்பிடுறாங்க. இந்த மாசம் வாங்கின அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ, இது தெரியாம ஊர்ல இருக்கிற நிலத்தை வேற வித்து தொலைச்சிட்டேடி. இப்ப என்னென்ன பண்றது? சரி சரி, ஒண்ணும் கவலைப்படாத. வர்ற வழியில உங்க அப்பாவை பார்த்தேன். வரும்பொழுது டாக்டர் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். ராகவா, என்னடா இது? பாடம் டாட்டா. ராமானுஜம், ராகவனுக்கு என்ன ஆச்சு? என்னமோ தெரியல டாக்டர். ஒரு வாரமா அசுர தீனி திங்கிறானா. ஒரு வேளைக்கு 5 படி 6 படி சாதம் சாப்பிடறானா. என்ன வியாதின்னு தெரியல. என்ன வியாதியா இருக்கும்? ஏதோ பேர் சொல்ல தெரியாத புது வியாதியா இருக்கும். எதுக்கும் டெம்பரேச்சர் இருக்கான்னு பாத்துறேன். ராகவா வாங்க. என்ன சாதமா? நோ, தெர்மாமீட்டர். என்கிட்ட இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணுதான், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. சாதம் போடுமா. என்னால சாதம் வடிக்க முடியாது. பசிக்குதுமா, சாதம் போட மாட்டியா? முடியாது. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்புறம் டாக்டரோட பேண்ட் சட்டையெல்லாம் தின்னுடுவேன். டாக்டர், எதுக்கும் கோட்டை தோச்சுன்னு வாங்க, ரொம்ப நாறுது. வாய தர. என்னடி சொல்றாங்க? இன்னும் சாதம் வடிங்கிறான். என் பேரை நீதாண்டா எப்படியாவது காப்பாற்றணும். டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு டாக்டர்? ஆந்திராவில சம்மர்ல அடிக்கிற வெயில் மாதிரி இருக்கு. மெர்க்குரி தெர்மாமீட்டர் கடைசி வரைக்கும் போயிடுச்சு. ராமானுஜம், இவனுக்கு நீ சாதம் வடிச்சு போடணும்ன்ற அவசியமே இல்லை. வாய்க்குள்ளார அரிசி கொடுத்தாலே போதும், வயிற்றுக்குள்ளார சாதமா மாறிடும். அன்னைக்கு நம்ம ராகவனை நீ சரியா சாப்பிடறதில்ல, சரியா படிக்கிறதுல திட்டணும் இல்லையோ? ஆமா, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த அசுர தீனி. அதுக்காக இப்படியா ஒருத்தன் சாப்பிடுவான்? ஐயோ மாப்பிள்ளை, இப்ப ஒரு புலி ஒருத்தனை துரத்துறதுன்னு வச்சுங்கோ, அந்த பயத்துல தப்பிக்கணுமேங்கிற நோக்கத்துல பெரிய மதில் சுவரை கூட தாண்டுவான் இல்லையா டாக்டர்?
கரெக்ட். அப்படி நமக்கே தெரியாம நம்ம உள்மனசு வேலை செய்யறது பொறுத்தையாருக்கு புரியாது இல்லையா டாக்டர்? இதுவும் கரெக்ட். அப்படிப்பட்டவா நன்னா தூங்கிடணும் இல்லையா டாக்டர்? இதுவும் கரெக்ட். அதே மாதிரி நம்ம ராகவனுக்கு ஒரு ஊசியை போட்டு அவனை தூங்க பண்ணிட்டானே டாக்டர்? இதுவும் கரெக்ட். நீ எல்லாம் ஒரு டாக்டர். எல்லாம் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு.